செந்துல் பண்டார்பாருவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தை புதிய பொலிவுடன் உருவாக்கும் முயற்சியில் புதிய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. ஆலய விரிவாக்கம் மற்றும் பக்தர்களின் வசதியை கவனத்தில் கொண்டு தொடக்கம் காணும் இப்புதிய திருப்பணிகள் சுமார் 2 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவடையும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். புதிய கட்டிட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா காலை மணி 8 அளவில் புனித நீர் தெளிக்கப்பட்டு மங்கள இசையோடும் சிறப்பு பூஜையோடும் தொடங்கப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தரும் மக்களுக்கு போதிய இடவசதியை ஏற்படுத்தி தருவதோடு சமய வகுப்புகளை நடத்தவும் ஆலயத்தின் தொன்மையான வழிபாட்டு முறைகளை பேணி பாதுகாக்கவும் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய தலைவர் சுரேந்திரன் சந்திரசேகரன் தெரிவித்தார். ஸோ இப்போ நிறைய ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷனு, ரொம்ப நெகிழ்ச்சிலாம் கேட்குறாங்க கோயிலில் செய்கிறதுக்கு. எங்களுக்கு இடம் வசதி இல்லை. ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த கோயிலை கட்டுறோன்னு முடிவு எடுத்தோம். இன்னொன்று நிறைய தேவாரம் கிளாஸு, தினந்தோறும் அன்னதானம் போடுறோம். ஆனால் இங்கே வசதி இல்லை. ஏன்னா மழை பெஞ்சா இங்கே நிற்கிறது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை. ஸோ நிறைய சேரிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு இங்குள்ள ஸ்கூலுக்கு செய்கிறோம். அது இங்குள்ள மக்கள் எங்களுக்கு தெரியும். கட்டுமான பணிகள் நடைபெறும் காலகட்டங்களில் மூலஸ்தானத்தில் இருக்கும் மகா காளியம்மன் வேறு இடத்திற்கு மாற்றப்படாமல் தற்போதுள்ள சன்னதியிலேயே தொடர்ந்து வீற்றிருப்பார் எனவும் அவர் கூறினார். மேலும் இந்த கட்டுமான கால இடைவெளியில் தங்களின் வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றுவதற்கான வழிகள் குறித்தும் அவர் விளக்கினார். நேர்த்தி கடன் பக்தர்களுக்கு ஒன்றியம் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் நிர்வாகம். அதை நீங்கள் அன்னதானமாக போடுங்க. டெய்லி 7 நாள் அங்கே சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த நேர்த்தி கடன் அன்னதானமாக நீங்கள் கோயிலில் போடுங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் பரமேஸ்வரன் சிறப்பு வருகை புரிந்த வேளையில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.